வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம அவுல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு கப் நான் அவுல் எடுத்திருக்கேன், சிவப்பு அவுல் எடுத்திருக்கேன், தேங்காய் ஒரு அரை மூடி துருவி எடுத்திருக்கேன், வெல்லம் கட்டி வச்சுருக்கேன், திராட்சை, முந்திரி, அப்புறம் நெய். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயை வச்சு அது சூடானதும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் இந்த திராட்சையும் முந்திரியும் போட்டு நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் கொஞ்சம் அவுல் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக அடுப்பு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நான் சிவப்பு அவுல் எடுத்திருக்கேன். சிவப்பு அவுல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போதுங்க, அவ்வளோதான். ஃப்ரை பண்ண அவுளையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம தேங்காவையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க போதும். இது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பண்ணணுங்கிறது இல்லை. அவ்வளோதாங்க, ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சம் சூடு ஆறட்டும். அவுள், தேங்காய் இதெல்லாமே சூடு ஆறணும். ஆறுனதும் அவுள் தனியாக ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம், தேங்காய் தனியாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போது அவுள் அரைச்சி எடுப்போம். பாருங்கள், அவுளை நம்ம வறுத்து எடுத்துச்சு பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ தேங்காவை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், தேங்காவும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வெல்லம். இதையும் ஜாரில் போட்டு ஒரு அரைச்சிட்டு எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கரும்பு சக்கரை எது போட்டாலுமே ஒரு அடி அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். வெல்லமும் ஒரு அடி அடித்தாச்சுங்க. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த திராட்சையும் முந்திரியும் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இந்த லட்டு எவ்வளோ வேணால் சாப்பிட்லாங்க, ஒன்றும் ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இனி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது நெய்யில் தானே வறுத்தெடுத்தோம், அதோட ஈரப்பதமே இருக்குது. பாருங்கள், உருண்டை பிடிச்சிட்டேன். நான் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கரும்பு சக்கரை வேணால் போட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் வேண்டாம் தான் நான் அதை எடுக்கலை. இதே மாதிரி எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம்.